இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்து இதாகும், என்கேஜ் ஆகும். அதனால நீங்க வந்து இதெல்லாம் சில நேரத்துல நம்ம கேட்டா நம்ம போய் உட்கார்ந்தா அது ஒரு அசிங்கம் இப்படிலாம் யோசிக்காதீங்க இன்ஷா அல்லாஹ். புரியுதா? அதனால நீங்க என்ன லெவல்ல இருந்தாலும் சரி அதை பத்தி ஒரிய பண்ணாதீங்க. நீ உங்களுக்கு குர்ஆன் சுத்தமாக தெரியல, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் நான் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை, நான் இப்படி உட்கார்ந்ததே இல்லை, அதெல்லாம் ஒரிய பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி அண்ட் டிஸ்கஸ் வித் அஸ். நீங்க அதிகமா பேசாம நாங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ணி பேச வச்சுக்கோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து யார் வரா? ஜஸ்ட் கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், வாங்க வாங்க, கமான். ஃபர்ஸ்ட் யார் கை தூக்குறா அவங்களை கூப்பிட்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். கமான், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே, நமக்கு முன்னாடி உங்க பேரு ஹஃபீதுர் ரஹ்மான். மாஷா அல்லாஹ். பாருங்க, அல்லாஹ்வுடைய பேர்ல 2 பெயர்களை எனக்கு ஞாபகம் ஊட்டிட்டார் ஹஃபீதுர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய நிறைய நேம்ஸ் இருக்குது. அல்லாஹ்வுடைய நேம்ஸ் வந்து அல் அஸ்மாஉல் ஹுஸ்னான்னு சொல்லுவாங்க. தெரியுமில? யார் யாருக்கு அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனப்பாடம் இல்லாட்டே பரவாயில்ல, கை தூக்குங்க. கேள்விப்பட்டிருக்கேன், கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், எல்லாருமே மாஷா அல்லாஹ். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா 99 நேம்ஸ், அல்லாஹ்வுடைய 99 நேம்ஸ் கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? ஓகே, பரவாயில்ல, கேள்விப்படலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட், மாஷா அல்லாஹ், கை கீழே போட்டுருங்க. இப்ப பாருங்க, நான் இப்போ ஒன்று சொன்னேனே, ஹஃபீதுர் ரஹ்மான் பேரை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய நேம்ஸ்ல எனக்கு 2 நேம்ஸ் ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? இதுக்கு ஆன்சர் யாரா சொல்றீங்களா? அர் ரஹ்மான் அர் ரஹீம் வந்து உண்மைதான், கரெக்டா. யஹ்யா ஒரு நல்ல ஆன்சர் தான் சொன்னாரு. அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது 2 நேம் ஞாபகம் வருது. ஏன்னா ஹஃபீதுர் ரஹ்மான் சொல்லும்போது அர் ரஹ்மான் ஒரு நேம் வந்து, அர் ரஹீம் அது சேர்ந்து நேம் வரும். ஏன்னா அது ஞாபகம். ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுல நம்ம எப்பவுமே அர் ரஹ்மான் அர் ரஹீம் சேர்த்து தானே சொல்றோம் பெரும்பாலும். அதே மாதிரி அல் அஸ்மாஉல் ஹுஸ்னால கூட அர் ரஹ்மானுக்கு அடுத்து அர் ரஹீம் தான் வரும். அதனால நமக்கு சட்டு ஞாபகம். ஆனா உண்மைதான், கரெக்ட் தான், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் யஹ்யாவுக்கு. ஆனா ஹஃபீதுர் ரஹ்மான் எனக்கு 2 நேம் நான் சொன்னேன்னா, வெரி குட். முஸ்தப் சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மாஷா அல்லாஹ், முஸ்தப் அழகான பதில் சொல்லிட்டாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் ஹஃபீஸ் அல்லாஹ்வுடைய ஒரு நேம், அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ஒரு நேம். 2 நேமுமே அல்லாஹ்வுடையது. பாருங்க, இப்படி உட்கார்ந்து நம்ம அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல உட்கார்ந்துக்கறனால லேர்ன் பண்றோம். இப்போ நம்ம படிக்கிற தௌஹீத், ஜஸ்ட் ஒரு பேரை கேட்டு நம்ம தௌஹீத படிச்சுட்டு இருக்கோம். இதே நான் வந்து ஒரு போர்டு போட்டு எழுதி போட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலருக்கு அப்படி ஆயிடும். எல்லாருக்கும் சிலருக்கு இவன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி எனக்கு நான் சொல்றேன் கேளுங்க, நான் பலருடைய பேரை கேட்கும் போது அது எதோட லிங்க் ஆகுதுன்னு நான் யோசிப்பேன். பாத்தீங்களா? ஆரம்பத்துல இருந்து பாருங்க, இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யஹ்யா, ஜக்கரியா, இப்படி நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறோம் இல்லையா? நபிமாருடைய பேரோட கனெக்ட் ஆனோம். முதல்ல நபிமாருடைய பேரோட கனெக்ட் ஆனோம். இப்ப யாருடைய பேரோட கனெக்ட் ஆகிட்டோம்? அல்லாஹ்வுடைய பேரோட கனெக்ட் ஆனோம். ஆனா ஹஃபீதுர் ரஹ்மான் தான் வந்து உட்கார்ந்தாரு, அது அவருக்கு பேரு சொல்றாரு. ஆனா அந்த பேர்ல 2 பேர் இருக்குது, அல் ஹஃபீஸ் அர் ரஹ்மான். இது 2 யாருடைய பேரு? அல்லாஹ்வுடைய பேர். மாஷா அல்லாஹ். அப்போ இது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? இதை நான் இப்பதான் முதல் தடவை அல் ஹஃபீதுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லாஹ்வுடைய ஒரு நேம் அப்படிங்கிறோம், கை தூக்குங்க. அல் ஹஃபீஸ் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு நேம் அப்படிங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது. மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா? இப்போ தெரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? மஸ்ஜித் வந்து 4 விஷயத்தை நம்ம படிச்சுக்கிறோம் பாத்தீங்களா? இதுல அல்லாஹ்வுடைய நேம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதுக்கு மீனிங் தெரியும். அல் ஹஃபீஸ் அப்படின்னு சொன்னா பாதுகாக்கிறவன் அர்த்தம். அல்லாஹ் நம்மை காப்பாத்துறவன். நமக்கு ஒரு கஷ்டம்னா அல்லாஹ் தான் காப்பாத்துவான். நம்முடைய எல்லா சோதனையை விட்டு அல்லாஹ் தான் காப்பாத்துவான். நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை விட்டு அல்லாஹ் தான் காப்பாத்துவான். இந்த நம்பிக்கை, இந்த ட்ரஸ்ட் உண்மையா அல்லாஹ் மேல தான் இருக்கும். என்ன ஷுஐப், அது இன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதா? இப்போ நீங்க தான் டிஸ்டர்ப் பண்றீங்களா? அதை கொடுங்க. அது மேல நம்ம கருணை காட்டணும். இது மேல கருணை காட்டி இதை பாதுகாப்போம். சுவைவை விட்டு இதை நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நாம நினைச்சிட்டு தான் இது வந்து அல்லாஹ் அல் ஹபீர். சரி, அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கிறான், எல்லாத்தையும் பாதுகாக்கிறான். இப்போ இதை கூட அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான், நான் பாதுகாக்கல.
ஓகே ஷோய் போகும்போது வாங்கிக்கோங்க. அப்போ கவனமா கேளுங்க. அல் ஹபீஸ் அர் ரஹ்மான் ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நேம்ஸ். அல் ஹபீஸ் அப்படின்னா பாதுகாக்கிறவன் அர்த்தம், காப்பாற்றுறவன் அர்த்தம். எப்பவுமே நம்ம அல்லாஹ் தான் காப்பாற்றணும். நீங்க எப்பவுமே அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல அல்லாஹ் பக்கமே டிபெண்ட் ஆயிருந்தீங்க, ட்ரஸ்ட் வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் எல்லாத்துலயும் உங்களை காப்பாற்றணும். இந்த நம்பிக்கை உண்மையில வைங்க. ஓகே. ரெண்டாவது அர் ரஹ்மான், அல்லாஹ் தான் ரொம்ப கருணை உள்ளவர், மோஸ்ட் மெர்சிஃபுல். இங்கிலீஷ்ல மோஸ்ட் மெர்சிஃபுல், தமிழ்ல சொல்லுவாங்க அளவற்ற அருளாளர். மோஸ்ட் மெர்சிஃபுல், மோஸ்ட் கிரேசியஸ் எப்படின்னா ரெண்டு மாத்துறது. பொதுவாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இது போது மோஸ்ட் கிரேசியஸ் சொல்லுவாங்க, ரெண்டு விதம் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் என்னன்னா அல்லாஹ்வுடைய ரஹம், ரஹம்னா கருணை, ரஹ்மத். அல்லாஹ் ரொம்ப கருணை காட்டக்கூடியவன் அர்த்தம். போயிட்டு வாங்க சரியா. இப்போ சின்ன நம்ம இன்டர்வல் கொடுக்க போறோம். இவரோட ஹபீதுர் ரஹ்மானோட இன்டர்வல் வரும். அதுக்கு பிறகு தண்ணீர் குடிக்கிறவங்க, என்னது தேவை பூச்சி செய்யறவங்க அப்போ போய் இன்ஷா அல்லாஹ். இப்போ மாஷா அல்லாஹ் ஹபீதுர் ரஹ்மான், இப்போ அல்லாஹ்வுடைய நேம் ரெண்டு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம். நீங்க வந்து எந்த ஊர்ல போறீங்க? பெரம்பலூர். மாஷா அல்லாஹ். அப்போ வீட்டில் நீங்க மட்டுமா இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி? மாஷா அல்லாஹ். தங்கச்சி என்ன படிக்கிறாங்க? சின்ன குழந்தை. மாஷா அல்லாஹ். அப்ப நீங்க வீட்டுல ரெண்டு பேர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ நீங்க எத்தனாவது படிக்க போறீங்க? 8th போறீங்க. மாஷா அல்லாஹ் ஜி. அப்ப மாஷா அல்லாஹ் ஹபீதுர் ரஹ்மான், மாஷா அல்லாஹ் அவங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா, அவங்களோட தங்கச்சி தான் இருக்காங்க. அவங்க படிக்கிறது இப்போ 8th போறவர். மாஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த மெசேஜ் எப்படி தெரியும்? ஓகே ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது வீட்டுல வந்து இந்த மாதிரி நீங்க போக ஆசைப்பட்ட சொன்னீங்களா, அல்ல உங்களுடைய வீட்டுல உங்க அம்மா அல்லது அத்தா இவங்க நீங்க போன்னு சொன்னாங்க? அத்தா சொன்னாங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? மாஷா அல்லாஹ். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஓகே, அத்தா சொல்றாங்கன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு 2 days தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துட்டீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ். ஹபீதுர் ரஹ்மான் வந்து ஆர்வமா வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்பவுமே துவா செய்யணும், எல்லாருக்கும் துவா செய்யணும். வர்றவங்க, வந்திருக்கிறவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்காகவும், ஏன் எனக்காக, உங்களோட இருக்கிற மற்ற உஸ்தாது எல்லாருக்கும் துவா செய்யணும். மாஷா அல்லாஹ். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஜென்ரலா ஸ்கூல் ஸ்டடீஸ்ல இருக்கு மேத்தமெட்டிக்ஸ். என்னப்பா நிறைய பேர் மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்குன்னு ரொம்ப சொல்றீங்க. மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இஸ்லாமிக் சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க ஏற்கனவே மதரசால போயிருப்பீங்களா ஓதுறதுக்கு? பள்ளிவாசல்ல தானே? பள்ளிவாசல்ல போய் நீங்க மஸ்ஜித்ல குர்ஆன் ஓதிருப்பீங்க, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லி கொடுத்தது எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? துஆ. மாஷா அல்லாஹ். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரிப்ளை. ஒண்ணு தெரிஞ்சுங்க, துஆ நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம படைச்ச ரப்பிட்ட நம்ம கேட்கறத விட்டுட்டு அவன்கிட்ட நம்ம நம்பி அவனையே நம்பி இருக்கிறத விட்டுட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம அல்லாஹ்ட்ட எதையும் கேட்க மாட்டோம். நம்ம எவ்வளவு தூரம் அவனையே நம்பி இருக்கிறோமோ, அவன்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அப்போதான் துவா செய்யணும். துவா நான் நீங்க மனப்பாடம் பண்ண துவா தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சிறந்தது, பெஸ்ட். ஏன்னா குர்ஆன்ல நிறைய ரப்பனா துவாக்கள் வருது. கேட்டிருக்கிறீங்களா? தெரியல? ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துல வர்ற ரப்பனா துவாக்கள் சொல்லுங்க. யார் தெரியும்? கை தூக்கு. நான் கேட்கிறேன், கை தூக்கணும். நீங்க சொல்லுங்க. முபாரக். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரதி ஹஸனத வ கின்னா அஸாபன் நார். மாஷா அல்லாஹ். இது ரப்பனா துஆக்கள்ல நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரொம்ப பிடிச்ச துஆ இது. நம்முடைய நபி அதிகமா கேட்ட துஆக்கள்ல இது ஒன்று. வேற துஆ முஸ்தப் சொல்லுங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மah இன்னக அன்தல் வஹ்ஹாப். மாஷா அல்லாஹ். இது சூரா ஆல் இம்ரான்ல வரக்கூடிய துஆ. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மah. அதாவது அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டின பிறகு எங்களுடைய உள்ளங்கள் வந்து தடம் புரண்டு வேற பாதையில போகும்படி ஆக்கிடாத. அல்லாஹ்வோட நேர்வழி கேட்கும். அப்படிப்பட்ட மாஷா அல்லாஹ் துஆக்கள் வந்து ஹபீதுர் ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் மதரசால படிச்சதுல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குட்டி சொல்றேன். நம்முடைய இந்த தி மஸ்ஜித் வைப் 2026 சம்மர் கேம்ப்ல துஆக்கள் மனப்பாடத்துக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ஸ் கொடுப்போம். அதுக்காக தான் இந்த உங்களுக்கு பவுச் கொடுத்தது. துஆக்கள் மனப்பாடத்துக்கு, அப்புறம் வந்து திக்ருகள் மனப்பாடத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட்ஸ். அப்புறம் ஹதீஸ் மனப்பாடம் இருக்குது. அது நான் இப்போ உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். அது வேற ஒரு டைம் சொல்ல நினைச்சேன். ஹதீஸ் மனப்பாடத்துக்கு சின்ன சின்ன ஹதீஸ் அதுக்கெல்லாம் ஹிஃப்துக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் அந்த பிரிண்ட் அவுட்ஸ்லாம் இதுல வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே ரைட். மாஷா அல்லாஹ்.
அப்போ துஆக்கள் அல்லாஹ்வோட நாம எப்பவுமே அல்லாஹ் பக்கம் திரும்புறதுன்னா உண்மையில துஆவின் மூலம் தான் திரும்பும். நம்முடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஹபீஸுர் ரஹ்மான் வந்து உட்கார்ந்து நம்மட இப்ப பேசின நல்ல விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் மூலமா நம்ம ஞாபகப்படுத்தினது துஆ பத்தி ஞாபகப்படுத்தினோம். ஓகே, ரப்பனா துஆ மாதிரியே ஹதீஸ்கள்ல அதிகமா இந்த ரப்பனான்னு எப்படி குர்ஆன்ல வருதோ அந்த மாதிரி ஹதீஸ்கள்ல வேற ஒரு வார்த்தையில அதிகமா வந்திருக்கிற துஆக்கள், அதுல முதல் வார்த்தை ரப்பனா வல்ல ஹதீஸ்ல அதிகமா இப்படி வரும் அப்படிங்கிற ஏதாவது துஆக்கள் ஞாபகம் வருதா? கை மட்டும் தூக்குங்க, சொல்லுங்க. அல்லாஹும்ம மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். உங்க பேர் என்ன? ஆதம். ஆதம். மாஷா அல்லாஹ், ஆதம் ஒரு அழகான பதில் சொன்னாங்க பாருங்க. அல்லாஹும்ம குர்ஆன்ல அதிகமா வந்திருக்கிறது எல்லாமே ரப்பனா தான். ரப்பனா, ரப்பி இப்படி இருக்கும். ரப்பி சித்னி இல்மால சொல்றோம்ல, குர்ஆன்ல வந்திருக்க துஆ ரப்பி சித்னி இல்மா, குர்ஆன்ல வந்திருக்க துஆ. அல்லாஹும்மன்னு ஆரம்பிக்கிற துஆக்கள் எல்லாமே ஹதீஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்த துஆக்கள். ஓகே ஓகே, அதெல்லாம் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இதோட நம்ம இந்த செஷன் இப்போ இன்டர்வல் செஷன் நாம நிறைவு செய்றோம். இதுக்கு அடுத்த செஷன் அடுத்து நாம மதியத்துக்கு பிறகுதான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்னன்னு கேட்டா உங்களுக்கு இன்டர்வல், நீங்க போய்